பேச்சுவார்த்தை இல்லை. இது வந்து கோர்ட் ப்ரொசீடிங்கு. இந்த கோர்ட் ப்ரொசீடிங்கில் 2 லாயர்கள் இருக்கிறோம். ஒன்று நான் இருக்கிறேன், தலைவர் ராஜேந்திரன் கூட இந்த கேஸில் இருக்கிறார். 2 பேர் தான் முதல்ல இருந்து இந்த கேஸை நடத்திட்டு வரோம். இந்த கேஸில் எங்கள் டிமாண்டு 47,000 ரூபாய் வரணும் சம்பளம். கான்ட்ராக்ட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு 47,000 ரூபாய் வரணும் சட்ட பிரகாரம். அதில் நாங்கள் சொன்னது 32,000 ரூபாய் கீழே நோ நெகோசியேஷன். 32,000லேருந்து 47,000 வரைக்கும் நம்ம பேசிக்கலாம். சட்டப்படி பார்த்தா 47,000 ரூபாய் வரணும்னு பேச்சுவார்த்தைங்கெல்லாம் நடந்தது. அப்போ நான் ஹெச்ஏஎல்ல ஒட்டி பேசினாங்க. நான் சொன்னேன் ஹெச்ஏஎல்ல நான் தான் லீடர், இப்போ இல்லை. இப்போ ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. என் பேச்சை கேஸுக்கு போட்டு கேட்டு கேஸ் போட்டுவான். இப்போ 45,000 ரூபாய் வாங்கிக்கிறான். 350 பேர் என் பேச்சை கேட்டு இதே கேஸ் போட்டவன் 45,000 கோட்ரஸ் கூட இருக்குது அவனுக்கு. 350 பேருக்கு என் பேச்சை யார் கேட்கலையோ அவன் 23,000 இருக்கிறான். 24 இப்போ 25. அந்த செட்டில்மெண்ட் பண்ணது கூட நான் தான் சொன்னேன். நான் ஆச்சு. இப்போ அவங்க என்னன்றாங்க, நாங்கள் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தினுக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்க யார்கிட்டன்னா கோஆர்டினேஷன் கமிட்டி அந்த யூனியன்கார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினுக்கிறேன். அப்போ பேச்சுவார்த்தையில் என்ன நடந்துனுக்குதுன்னா, உங்களுடைய பேசிக் ஒரு நாளைக்கு உங்களுடைய பேசிக்கு 494 ரூபாய் ஒரு நாளைக்கு. 490. உங்களுக்கு அதே தான், அவங்களுக்கு அதே தான், எல்லாருக்கும் அதே தான். அதுல யூனியன் என்ன கேக்குறாங்கன்னா, யூனியன் கேக்குறது 30% கேக்குறாங்க. அதுல 30%ன்னா ஒரு நாளைக்கு 494 பிளஸ் 155 ரூபாய், 650 ரூபாய் கேக்குறாங்க. யாரு பேச்சுவார்த்தையில் அவங்க கேட்கறது பர் டே 650 ரூபாய் கேட்கறாங்க பர் டே பேசிக். மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா 13% அப்படின்னா 75 ரூபாய் வருது. யூனியன் கேட்கறது 30%, மேனேஜ்மெண்ட் சொல்றது 13%. யூனியன் கேட்கறது கணக்கு போட்டா இப்ப நீங்க சம்பளம் வாங்குறது 17,186. யூனியன் கேட்கறத சேர்த்தா உங்களுக்கு 3,952 ரூபாய் ஜாஸ்தி ஆகுது. அப்போ வீட்டுக்கு எவ்வளவு எடுத்துன்னு போறீங்கன்னா 21,138 ரூபாய் எடுத்துன்னு போறீங்க. உங்க யூனியன் கேட்கிற இப்ப இந்த கோஆர்டினேஷன் யார் பண்றாங்க, அவங்க கேட்கிற வேஜஸ் 100% மேனேஜ்மெண்ட் ஒத்துக்கொண்டால் நீங்க மாசம் எவ்வளவு எடுத்துன்னு போறீங்க, 21,138. அப்படி இல்ல 13% 15% மேனேஜ்மெண்ட் ஆஃபர் பண்றதுன்னா 75 ரூபாய் ஜாஸ்தி ஆகுது. அப்ப 19,136 ரூபாய் வீட்டுக்கு எடுத்துன்னு போறீங்க. இவ்வளவுதான். யூனியன் கேட்கறத ஒத்துக்குனாவே 21,000 தான். 21,000த்துல துணியை போடணும், சோறை துண்ணும், வாடகை கட்டணும், நல்லது கெட்டது. இதுக்கு ஏற்கனவே 10 வருஷம் அக்ரிமெண்ட். இப்போ ஒரு 10 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா அடுத்த 10 ஆண்டுகளுக்கு உங்களுடைய சம்பளம் எவ்வளோ, 26,000 தான். அதுல எந்த ஸ்லாப் வைக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா நம்ம போட்டுக்கிற அது இப்ப நடந்துக்கிறது நெகோசியேஷன். நெகோசியேஷன் ஒத்து வரலன்னா கன்சிலியேஷன் ஒத்து வரலன்னா அட்ஜுடிகேஷன். நம்ம இப்ப இன்னைக்கு வந்துக்கிறது அட்ஜுடிகேஷனுக்கு. நெகோசியேஷன் இல்ல, கன்சிலியேஷன் இல்ல, அட்ஜுடிகேஷன். இது கோர்ட் இன்னைக்கு நடந்தது. நான் என்ன சொன்னேன், இந்த 21,000 22 கதைங்கெல்லாம் வேணாம், நாங்க அதுக்கு வரல. இன்னைக்கே நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லு. உங்களுக்கு வர வேண்டிய சம்பளம் நான் போட்ட கேஸ் பிரகாரம் 47,000 ரூபாய் மினிமம் பேச்சுவார்த்தை நடத்தியா நடத்து. 32,000 ரூபாய்க்கு கீழே இல்ல. அதுக்கு மேல பேச்சுவார்த்தை வர்றதுன்னு தான் பேசு. இல்லைன்னா முடிச்சிரு. இன்னைக்கு கோடா ஹை மைதான் ஹை. ஆச்சா, இந்த நோஞ்சான்லாம் இல்ல. இப்போ 32,000 47,000 ரூபாய் கேஸ் போட்டுக்கிறோம்.
மற்ற யூனியன்ல இருக்கிற தொழிலாளியும் நம்ம தொழிலாளி தான், தங்கவயல் தொழிலாளி தான். நான் யாரையும் திட்டு போல, எங்களோட வாங்கப்பா நீங்க. ஏன் நீங்க சம்பளத்துக்கு வரமாட்டேன்றீங்க? நீங்க அது உங்களுக்கு விட்டுது. நான் யாரையும் திட்டு போல. இந்த கேஸ போட்டுக்கிறோம். என் பேச்சு கேட்டு HAL 45,000 வாங்குறவனுங்கிறான். கொஞ்சம் பேர் யாரும் ஒண்ணுமே தெரியாது, அவருக்கு என்ன தெரியும்னு சொல்லுவாயோ. 150 கான்ட்ராக்ட் லேபர் யூனியன்ல ஒப்பந்தம் போட்டுமே, வேற எவனும் கிளைம் பண்ண முடியாது. நான் ஒண்டி தான் கிளைம் பண்ண முடியும். நான் கேட்கறது 47,000 ரூபாய் சட்டம். அது நான் கேட்கறது இல்ல. அவங்க கேட்கறதையே கொடுத்தா கூட 21,000 தான் எடுத்துன்னு போவீங்க. அடுத்த 10 உங்களுக்கு விட்டுறேன் நான். இதுல நோ காம்ப்ரமைஸ். 32ல இருந்து 47 வரைக்கும் தான் பேச்சுவார்த்தை. 32 குறைவில்லை. இப்ப அவங்களுக்கு கொடுத்தாவே உங்களுக்கே 21. நம்மளது ஏத்துக்குன்னா 32க்கு மேல. இது உங்களுக்கு விட்டுறேன் நான். இதுதான் இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடந்தது. அவங்க 1ஆம் கிளாஸ்ல இருக்கிறாங்க, நம்ம MA MSCல இருக்கிறோம். அவங்க MA MSCக்கு வரணும்னா அந்த கேஸை முடிச்சு கன்சிலேஷன் ஆகி அட்ஜுடிகேஷன் ஆகி வர்றதுக்கு இன்னும் 22 வருஷம் 30 வருஷம் ஆகும். அதனால தொழிலாளிங்களுக்கு சட்டப்படி நம்ம கேட்கறோம். இதுல வந்து டுபாக்கூர் வேலை ஒன்றும் கிடையாது. டுபாக்கூர் வேலையா இது? இன்னைக்கு யார் யார் வந்திருந்தாங்க? உங்க ஜெனரல் மேனேஜர் வந்திருந்தாரு, ஃபுல் சீஃப் ஜெனரல் மேனேஜர் வந்திருந்தாரு, கேஸ் ஜட்ஜி உக்காந்து இருந்தாரு. இப்போ உங்க கூட வந்து உங்க லீடர்ஸ்க்கும் வந்திருந்தாங்க. எல்லா விஷயம் முன்ன நேற்று ஒரு செட்டில்மெண்ட் பண்ணோம் நம்ம.